நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 70. உக்ரனின் குரல் மிக மெல்லிய ஊழ்க நுண் சொல் போல் முதலில் எழுந்தது. அடிமுடி. அவன் அதையே சொல்லிக் கொண்டிருக்க பயிலனின் உள்ளத்தில் அச்சொல் குழம்பி பரவியது. அடிதல் முடிதல். அடித்து அடித்து அடிமையென பணிந்து அடிதொழுது முடிந்தமைந்த முடி. முடிந்த முடி. முதலென முடியென எழுதல். அடியென அமைவென விழுதல். சொல் எங்கெல்லாம் சென்று தொடுகிறது. நச்சு கொடுக்க இல்லாத சொல்லென ஏதுமில்லை. அத்தனை சொற்களும் ஊழ்க நுண் சொற்களை. மொழி என்பது ஓர் ஊழ்க வெளி. மொழிப்படலம். அடிமுடி காணாத அனல் வெளி. மொழியாகி நின்றிருக்கும் இதில் எல்லா சொற்களும் அடிமுடியற்றவை. உக்ரனின் சொற்கள் நஞ்சுண்டு மயங்கி காலிடறி நடக்கும் வெள்ளாட்டு நெறிகளென ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொண்டு ஒன்றை ஒன்று சார்ந்தும் சரித்தும் நிறை கொண்டன. நிறை கலைந்து மீண்டும் கண்டு கொண்டன. என்ன சொல்கின்றான்? அவன் விரல்கள் தவிப்பதை பயிலன் கண்டான். வைசம்பாயனன் அவன் கையில் அரணிக்கட்டையை எடுத்து அழித்தான். அச்செயல் பயிலனை மெல்லிய அதிர்வுக்குள்ளாக்கியது. அறியா பொருள் கொண்ட ஒரு செயல். மானுடர் கைகளை தெய்வங்கள் எடுத்துக்கொள்ளும் தருணம். எப்போதும் முள்முனை மேல் நிலை பிறழாதிருக்கிறான் இவ்விளைய சூதன். சொல்லே அருளென்றாகுமா? சொல்லிலே விசும்பு வெளித்தெழலாகுமா? அரணிக்கட்டையின் மென்மரப்பரப்பில் உக்ரனின் விரல்கள் ஓடலாயின. தொட்டு தொட்டு அவை தாவ மென்மரம் தோற்பரப்பென ஒலி கொண்டது. அறிதல்களுக்குரிய அடி. அடித்தாளம். அறிந்தறிந்து செல்லும் முடி. முடித்தாளம். அவ்வண்ணம் எழுந்தான் அனலொரு கொண்ட முதலோன் என்றான் உக்ரன். அது அறிய ஒண்ணா அப்பழங்காலத்தில் நிகழ்ந்தது. ஒவ்வொரு நாளும் அவனை அழகுருவனாக தன் அருகே கண்டு கொண்டிருந்தாள் அன்னை. அருள் புரி கைகளுடன் அவனை தங்கள் தவத்திற்கு பின் எழுப்பினார்கள் முனிவர்கள். ஆட்டன் என அவனை அறிந்துரைத்தனர் கவிஞர். ஆனால் அனைவரும் அறிந்திருந்தனர் அனல் என்பது என்னவென்று. தங்கள் காதலை தவத்தை சொற்களை கடந்து அரைக்கணத்தின் 1000ல் ஒரு மாத்திரையில் அடிமுடி அறிய ஒண்ணா அப்பெருங்கணலை கண்டு அஞ்சி பின்னடைந்து அறிந்தவற்றுள் மீண்டமைந்தனர். அறிய ஒண்ணாமையும் அறிதலுமாக நின்றிருந்தது அது. அதன் நிழலில் வாழ்ந்தது விசும்பு. அந்நாளில் ஒருமுறை விண்ணுலாவியாகிய நாரதர் பிரம்மனின் அவைக்கு சென்றார். அங்கு தன் தேவியுடன் அமர்ந்து படைப்பிறவன் தாயம் விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். ஒரு முகம் சிரிக்க, இன்னொன்று கணிக்க, மற்றொன்று வியந்து நோக்கி இருக்க, பிரிதொன்று ஊழத்தில் அமைந்திருக்க, ஒரு கையில் தாமரையும் மறு கையில் மின்படையும் கொண்டு கீழிரு கைகளால் எண்களத்தில் பகடை உருட்டிய பிரம்மன் திரும்பி, வருக நாரதரே, இங்கு விசைமுற்றிய ஓர் ஆடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெற்றியும் தோல்வியும் வாழ்முனை கொண்டுள்ளன என்றார். ஆம், இருவர் முகத்திலும் அதன் உவகை உள்ளது என்றபடி அருகணைந்தார் நாரதர். பகடையை உருட்டிவிட்டு புன்னகையுடன் பின் சாய்ந்து, ஆம், ஆடுக என்றார் பிரம்மன். திரும்பி நாரதரிடம் கண் சிமிட்டி, ஒவ்வொரு பகடையும் ஒரு புது படைப்பு. பகடை நின்ற பின்னரே படைக்கப்பட்டது என்ன என நான் அறிவேன். காலம், இடம், பரு, பொருள் என 4 பக்கங்களின் ஆடல் மட்டுமே இப்பகடை என்றார். உதடு கோட்டி பகடையன் எண்களை நோக்கிய கலைமகளை சுட்டி, என் படைப்புக்கு இவள் சொல் நிகர் வைக்க வேண்டும், அவள் சொல்லுக்கு நான் படைத்தளிக்க வேண்டும் என்பதே ஆடல் நெறி என்றார். தேவி அக்களங்களை சுட்டு விரலால் தொட்டு எண்ணி காய்களை கருதி கருதி நகர்த்தி வைத்தாள். பின்னர் ஆம் என தலையசைத்து காய் நிறைத்து நிமிர்ந்து புன்னகைத்தாள். நன்று என்றார் நாரதர். குனிந்து நோக்கிய பிரம்மம், ஆம், அது தன் பெயரை பெற்றுவிட்டது என்றார். சொல் சூடுவது வரை பொருள் நின்று பதைக்கிறது. சொல் அதன் அடையாளமானதும் பிற அனைத்து அடையாளங்களையும் அதற்கேற்ப ஒடுக்கி அதற்குள் நுழைந்து ஒடுங்கிக் கொள்கிறது. விந்தைதான் என்றார் நாரதர். சொல்லெனும் சரடால் பொருள் வெளியுடன் இணைந்து தான் இல்லாதாகிறது என்றாள் கலைமகள். இனி உன் ஆடல் என்றார் பிரம்மன். பகடையை கையில் எடுத்து மெல்லிய சீண்டலுடன் நகைத்து கலைமகள் அதை உருட்டினாள். புரண்டு விழுந்த எண்களை நோக்கி பிரம்மன் குனிய நாரதரிடம் ஒலி, வரி, பொருள், குறிப்பு என 4 பட்டைகளால் ஆன புதிய ஒரு சொல். அதற்குரிய பொருளை படைத்தமைப்பது அவர் ஆட்டம். தலையில் மெல்ல சுட்டு விரலால் தட்டியபடி இடக்கையால் காயொன்றை நகர்த்தி தயங்கி பின்னெடுத்து மீண்டும் தயங்கி மீண்டும் வைத்தார் நான்முகன். மீண்டும் நகர்த்திய போது முகம் தெளிந்தது. இதோ
என்றார். ஆம், பொருள் பிறந்து சொல்லென்றாகிவிட்டது என்றார் நாரதர். விந்தை! பொருள் தனக்கு முன்னரே இருந்த சொல்லை நடிக்கிறது. மீண்டும் ஒரு ஆடலுக்கென அன்னை பகடையை எடுத்தபோது, மொழி தொடாத பொருளொன்று புடவையில் இல்லை என்பார்கள். மொழியிலிருந்து பொருளுக்கோ பொருளில் இருந்து மொழிக்கோ சென்று கொண்டிருக்கிறது நில்லா பெரு நெசவு என்று தனக்குத்தானே என சொன்னார். சொற்பொருள் என விரியும் இதை தன் ஆடை என்றாக்கி அணிந்து நின்றாடுகிறான் ஒருவன். அவனுக்கு சிவம் என்று சொல், அச்சொல்லுக்கு ஆடல் என்று பொருள். அச்சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பால் அவன் ஒரு அடிமுடி இலி மட்டுமே என்றார். பிரம்மன் திரும்பி நோக்கி, அடிமுடி காண ஒண்ணா ஒன்று என்றால் அது பிரம்மம் மட்டுமே. அதுவன்றி பிரிதேதும் ஆக்கப்பட்டதும் அழிவுடையதுமே ஆகும் என்றார். நாரதர், ஆம், அதையே நானும் எண்ணினேன். தங்கள் படைப்பிலிருந்து எழுந்தது புடவி, புடவையிலிருந்து எழுந்தது சிவம் என்பது தொல்கூற்று. அவ்வண்ணமெனில் அடியில் இருப்பது தங்கள் படைப்பே. அதன் சுழியத்தில் எழுந்த அனல் எப்படி அடியிலேயாகும் என்றார். பிரம்மன் நகைத்து, ஆம், அதை நீர் சென்று கேளும் என்றார். சென்று கேட்கலாம். ஆனால் நான் விழிந்த வடிவில் அவன் வரும்போது அவ்வினாவுக்கு பொருளே இல்லை. அனைத்து உசாவல்களுக்கும் அப்பால் எழுந்து நிற்கும் அந்த அனற்பெருந்தூணிடமல்லவா அதை நாம் கேட்க வேண்டும் என்றார். கையில் பகடையுடன் புன்னகைத்து நின்ற தேவி, இவர் அறியாத ஒன்றுள்ளது முனிவரே. படைப்பின் முன் படைத்தவன் மிகச் சிறியவன். தன்னை நிகழ்த்தி வளர்ந்தெழும் படைப்புக்கு வேறும் கிளையும் முடிவடைவதே இல்லை. எனவே அதற்கு மண்ணும் வானும் இல்லை என்றாள். அது நீ படைக்கும் சொல்லுக்கு. அது உள மயக்கு. நான் படைப்பவை காலமும் இடமும் கொண்ட இருப்புக்கள். அவை என் கைக்கு அடங்குபவை என்றார். நீங்கள் அதை அறிய முயல்கையிலேயே அது அறிபடு பொருள் என்றாகிவிடுகிறது. அறிவை மட்டுமே அறிய முடியும் என்பதனால் அனைத்து அறிபடு பொருட்களும் அறிவை அளித்து அறிவுக்கு அப்பால் நின்றிருப்பவை மட்டுமே என்றாள் கலைமகள். அவள் சிரிப்பால் சீண்டப்பட்டு சினம் கொண்டு, அறிந்து வந்து உனக்கு அறிவென்பது பொருள் அளிக்கும் தோற்றம் மட்டுமே என்று காட்டுகிறேன் என்றபடி பிரம்மன் எழுந்து கொண்டார். அவருடைய களிமுகம் சினத்தில் வெறித்தது. கனித்த முகம் தன்னுள் ஆழ்ந்தது. வேந்த முகம் பதைக்க ஊழ்க முகம் விழித்தெழாதிருந்தது. அழி கூர்ந்து அமருங்கள் படைப்பவரே. ஒரு சொல்லாடலின் பொருட்டு நான் சொன்னது இது. சென்ற முடிவிலேயே அடித்துவிடுவதென்பது வீண் வேலை. அத்துடன் என்றார் நாரதர். அத்துடன் எனில் சொல்க என்றார் பிரம்மன். ஒருவேளை அடி சென்று தொட முடியாவிடில் என நாரதர் தயங்க, வீண் சொல் என்று பிரம்மன் சீறினார். அடியென அமைந்திருக்கிறது என் படைப்பு. சொல் எத்தனை வளர்ந்தாலும் ஆணிவேரில் இருக்கிறது விதையின் முதல் துளி. சென்று அதை தொடுவதொன்றும் எனக்கு அரிதல்ல. வருக, சென்று தொட்டு காட்டுகிறேன் என்றார். நாரதர் உடன் எழுந்து, நான் இதை எண்ணவில்லை தேவி என்றார். கலைமகள் சிரித்து, நன்று, சிலவற்றை அவர் கற்களும் ஆகும். வந்து நான் என்ன கற்றேன் என்று சொல்கிறேன். இங்கு படைத்தவன் நானே, எனவே மூவரில் முதல்வனும் நானே என்ற பின் நாரதரிடம் வருக என்று சொல்லி பிரம்மன் நடந்தார். விண்வெளியில் பிரம்மனுடன் நடக்கையில் நாரதர், தாங்கள் அடி தேடலாகும், அடி தொடுவதும் உறுதி. ஆனால் அதற்கு முடியுமில்லை என்று சில நூல்கள் உரைக்கின்றன. விண்வடிவோன் அறியாத முடி என்று இருக்கலாகுமா என்ன என்றார். ஆம், முடி என்று ஒன்று எழுந்தால் அது விண்வடிவ பேருடலிலேயே அது சென்று அமையலாகும் என்றார் பிரம்மன். அவரிடம் முடி சென்று தொட முடியுமா என்று கேட்போம் என்ற நாரதர், ஒருவேளை தொட முடியாமலானால் அதையும் தாங்களே தொட்டு காட்டலாம் என்றார் நகைத்து. ஆம், அடியும் முடியும் அறிந்த பின் அவன் எல்லையை நான் வகுப்பேன் என்றார் பிரம்மன். அவர்கள் சென்றபோது நாரணனும் நங்கையும் பார்க்கடலின் கரையில் கரந்தெறிதலை விளையாடி கொண்டிருந்தனர். அவரை கண்மூடச் செய்துவிட்டு மணல் கூட்டி வைத்து தன் கையில் இருந்த அணி ஒன்றை திருமகள் ஒளித்து வைத்தாள். அவர் அவள் வெளி நோக்கி சிரித்தபடி கை வைத்து அதை எடுத்தார். எப்படி எடுத்தீர்கள்? கண்களை நீங்கள் மூடவில்லை என்று அவள் சினந்தாள். மூடிக்கொண்டுதான் இருந்தேன் என்றார் நாரணன். மீண்டும் இம்முறை நீங்கள் அறியவே இயலாது என்றபடி அவள் தன் கணையாழியின் சிறிய அருமனை ஒன்றை மண்ணில் புதைத்தாள். சரி, விழி திறவுங்கள், தேடுங்கள். அவர் அவளை நோக்கி நகைத்த பின் அந்த மணல் மேல் கையை வைத்தார். இல்லை,
என அவள் கை கொட்டி நகைத்தாள். மீண்டும் ஓரிடத்தில் கை வைத்தார். இல்லை, இன்னும் ஒரே முறைதான், ஒரே முறை. தவறினால் நான் வென்றேன். அவர் கையை வைத்ததும் முகம் கூம்பி ஆம் என்றாள். அவர் எடுப்பதற்கு முன் தானே மணலை கலைத்து அருமணியை எடுத்தபடி, ஏதோ பொய்யாடல் உள்ளது, எப்படி உடனே கண்டுபிடிக்கிறீர்கள் என்றாள். நாரணன் சிரித்தார். அவர்களை நோக்கி பிரம்மனும் நாரதரும் வருவதைக் கண்டு தேவி முகம் திருப்பிக் கொண்டாள். அருகணைந்த நாரதர், தேவி சினந்திருக்கிறார் என்றார். ஆம், அவள் மறைத்து வைத்தவற்றை நான் எளிதில் கண்டுபிடிக்கிறேன் என வருந்துகிறாள் என்றார் நாரணன். நாரதர், தேவி செல்வங்களை மண்ணிலன்றி எங்கும் ஒளித்து வைக்க முடியாது, அவரோ மண்மகளின் தலைவர் என்றார். தேவி சினத்துடன் திரும்ப, அறிவிழி கொண்டவர் முன் எதை மறைக்க முடியும் என சொல்ல வந்தேன் என்றார். பிரம்மன், நாம் வந்ததை சொல்லும் முனிவரே என்றார். முழு முதன்மைக்கு ஓரணு குறைவென்றே மும்மூர்த்திகளும் அமைய முடியும் என தாங்களும் அறிந்திருப்பீர்கள் என்றார் நாரதர். ஆனால் சிவப்படிவர் தங்கள் இறைவன் அடியும் முடியுமற்ற பெருநீட்சி என எழுந்தவர் என்கிறார்கள். அது ஆணவம் என அனைத்தையும் படைத்தவர் எண்ணுகிறார். அடித்தேடி கண்டடைந்து இவ்வளவுதான் என அவரை வகுத்துரைக்க சென்று கொண்டிருக்கிறார். நாரணன், முடி தேடி நான் செல்ல வேண்டியதில்லை, அது என் அடிவரை வந்து நின்றிருக்கும் என அறிவேன் என்றார். ஆம், அதை அறியாதோர் எவர் என்றார் நாரதர். ஆனால் ஆற்றப்படாதவை அனைத்தும் விளைவுகளும் கூற்றுகளும் என்றே பொருள்படும் என்று நான் சொல்லவில்லை என்றாலும் நூலோர் பின்னர் சொல்லக்கூடும். அதை ஆற்றிவிடுகிறேன், அவன் முடி தொட்டு மீள்கிறேன் என்று விஷ்ணு எழுந்தார். நன்று, ஆனால் முன்னரே நீங்கள் 3 அடியால் அளந்த விண் அது, அதை மீண்டும் அளப்பதில் விந்தை என்ன இருக்கிறது? அன்று அளக்காது எஞ்சியது அவுணன் சென்றமைந்த ஆழம். அதை அளந்து மீள்கையில்தான் உங்கள் 3ஆம் அடியும் முழுதமைகிறது என்றார் நாரதர். பிரம்மன் ஏதோ சொல்ல முயல அதை முந்தி, பருவுரு கொண்டவை அனைத்தும் நான்முகன் படைப்பென்று அனைவரும் அறிவர். பரு அனைத்திலும் உறையும் விண்ணையும் படைத்தவர் முழுதளந்து விட்டால் அதன் பின் அவரை முனிவர்கள் முழு முதலுக்கு நிகர் என்றே போற்றுவர் என்றார் நாரதர். தேவி புன்னகையுடன், இங்கு கைப்பிடி மண்ணை அகழ்ந்து மணி தேர்வது போல அல்ல அது, அடியிலா ஆழம். அங்கே அனலென அகழ்ந்து ஆழ்ந்து செல்கிறது அவர் அடி என்கிறார்கள் என்றாள். சினத்துடன் திரும்பி, அளந்து மீள்கிறேன், அது நான் என்னையும் அறிந்து கொள்ளுதலே என்றார் விஷ்ணு. நன்று, இதோ நூலோர் நவின்று மகிழும் ஒரு நூலுக்கான கதை என்று நாரதர் சொன்னார். அவர்கள் கைலாய மலைக்கு சென்றபோது அங்கே தன் 2 இளமைந்தருடன் ஆடிக்கொண்டிருந்தாள் அன்னை. தேவி, உங்கள் கொழுநன் எங்கே என்று நாரதர் கேட்டார். இங்கு இவர்களின் தந்தையென இருப்பவர் நினைத்த போது எழுந்தருள்வார். அயனும் அறியும் சேர்ந்து தேடுபவர் எவர் என நான் அறியேன், அவரை நீங்களே கண்டடைக என்றாள் தேவி. திசையிலையின் மையத்தில் அடியிலையில் தொடங்கி முடியிலையில் ஓங்கி நின்றிருக்கும் அனலே அவர் என்றனர் நூலோர். அடிமுடி காண சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். அவர்கள் காண்பதை காணச் சென்று கொண்டிருக்கிறேன் நான் என்றார் நாரதர். நானும் உடன் வருகிறேன் என தன் வேலுடன் எழுந்தான் இளைய மைந்தன். அது முறையல்ல மைந்தா என்றாள் அன்னை. எந்த என வந்தவரை நான் இன்று வரை முழுதாக கண்டதில்லை. தேவி அவனை தடுத்து, தனையர் தந்தையரை முழுதுற காணலாகாது மைந்தா, அவர் அளிக்கும் முகமே உனக்குரியது. உணவுண்டு கொண்டிருந்த மூத்த மைந்தன், ஆம், அன்னை சொல்லியே தந்தை முகம் வந்தமைய வேண்டும் என்றான். அவர்கள் செல்லும் வழியில் விண்கடல் கரையோரம் அமர்ந்து தன் சிறு கமண்டலத்தில் மணலை அள்ளி அப்பாலிட்ட அகத்தியரை கண்டனர். என்ன செய்கிறீர்கள் குருமுனியே என்றார் நாரதர். தலை தூக்கி நோக்கிய பின் அதே கூருள்ளத்துடன் மணல் அள்ளி கொட்டியபடி, அளந்து கொண்டிருக்கிறேன் என்றார் அகத்தியர். கடல் மணலையா? நன்று என நகைத்தார் பிரம்மன். அதை அளந்து முடித்துவிட்டு கடலை அளப்பீரல்லவா என்றார் விஷ்ணு. இல்லை, நான் அளந்து கொண்டிருப்பது என்னை, எனக்கு எப்போது சலிக்கிறது என்று பார்க்கிறேன் என்றார் அகத்தியர். சலிக்காத ஒன்றை அளக்கச் செல்கிறோம், உங்கள் கமண்டலத்துடன் வருக என்றார் நாரதர். அவர் ஆவலுடன் எழுந்து, செல்வோம், நான் திரும்பி வந்து இதை அளக்கிறேன் என்றார். ஆசிரியனை அளக்க 4 மாணவர்கள் கிளம்பி சென்றனர். ஒருவர் தன் ஆணவத்தால், பிறிதொருவர் தன் அறிவால்,
மூன்றாம் அவர் தன் ஆர்வத்தால் சென்றனர். நான்காம் அவர் சென்றது அளந்து விளையாடும் பொருட்டு. 14 வெளிகளை, இரத்தல், நிகழ்தல், வருதல், நுண்மை, இன்மை என்னும் 5 காலங்களை, காலம், நியத்தி, கலை, வித்தை, ராகம், புருஷன், மாயை, துரியம் என்னும் 8 தன்னிலைகளை அவர்கள் கடந்து சென்றனர். நால்வரும் அப்பால் அப்பால் என சென்று அவர்கள் உற்றதெல்லாம் அகன்ற பின் கடுவெளியின் மைய பெரும்பாழில் முழு முதன்மை என எழுந்த அனல் பேருருவை கண்டு நின்றனர். நான் சென்று அடியளந்து மீள்கிறேன் என்றார் பெருமாள். தன் உரு பெருக்கி கொடுந்தேற்றையும் மதவிழியும் கொண்டு பன்றி வடிவெடுத்தார். அவ்வுரு கண்டதும் நீரென புகையென நெகிழ்ந்து அவரை தன்னுள் அணைத்து கொண்டாள் புவிமகள். நான் வெண் சென்று முடி தொட்டு மீள்கிறேன் என்று எழுந்தார் பிரம்மன். எங்கு செல்கிறார்கள் என்றார் அகத்தியர். அளந்து வர என்றார் நாரதர். விளையாடும் பொருளை ஏன் அளக்க வேண்டும்? அளந்தால் ஆட்டம் முடிந்துவிடுமே என்றார் குருமுனி. காலமிலியில் 2 தெய்வங்களும் பறந்தும் அகழ்ந்தும் சென்றனர். மண்ணை கடந்து 7 ஆழுலகங்களை கடந்து மொழியின்மை, வடிவின்மை, ஒளியின்மை, விழியின்மை, அகமின்மை, நுண்மையின்மை, இன்மையின்மை என்னும் 7 இருளுலகுகளையும் கடந்து சென்று கொண்டே இருந்தார் விஷ்ணு. அங்கும் முடிவில்லாது சென்றது அனலுருவின் அடி. மேலும் மேலும் என செல்ல செல்ல அவர் உள்ளம் ஒடுங்கி கூம்பி குறுகி ஊசி என்றாகி நீண்டு மேலும் மேலும் கூர்ந்து இன்மை என்றாகியது. இன்மை என இருந்தது. அந்த முழு விடுதலையை அடைந்து மீண்டதும் அது என்ன என திகைத்தார். அப்பெருநிலை கலைய எழுந்த முதல் அதிர்வின் ஓசையையே அந்நிலைக்கான பெயர் என சுட்டினார், தம. மேலெழுந்து சென்று கொண்டே இருந்த பிரம்மன் செல்லுந்தோறும் விரிந்தார். ஒளியால், ஒலியால், திசையால், மையத்தால், இருப்பால், இன்மையால், நுண்மையால் ஆன வான்களை கடந்தார். வானென விரிந்து அகன்று பரவி மெலிந்து இலாதானார். பின் மீண்ட போது தான் கண்டடைந்ததை என்ன என திகைத்தார். தன் படைப்பு கற்பனை அனைத்தும் பெருக 4 கைகளாலும் வெளி துழாவினார். எழுதழல் என எழுக ஒரு மலர். அவர் முன் செம்மஞ்சள் ஒளியுடன் வந்து நின்றது செந்தாழை. அதன் ஒரு மடலை எடுத்துக்கொண்டு கீழிறங்கி வந்தார். அவர்களை நோக்கி ஓடி வந்த நாரதர், திருமகள் தலைவனே, நீங்கள் அறிந்ததென்ன என்றார். அறிய ஒண்ணாமையை அறிந்து ஒரு ஊழ்க நுண் சொல் என்றாக்கி கொண்டு வந்தேன் என்றார் நாரணன். அது தம என்னும் பொருள் பெருகும் ஒலி. நாரதர் வணங்கி, ஆம், முடிவிலிக்கு ஒரு மந்திரம் நிகர். நீங்கள் அறிந்து மீண்டீர் என ஒப்புகிறேன் என்றார். பிரம்மனிடம் திரும்பி, தாங்கள் அறிந்ததென்ன கலைமகள் கொழுனரே என்றார் நாரதர். கூற முடியாமை கவிஞனிடம் அணி என்று மலர்கிறது. இது பெருந்தழலின் ஒரு கொழுந்து என்று தாழை மலர் மடலை காட்டினார். இது வெம்மையும் வீரும் இல்லாத தழல். இதன் அழகு மட்டுமே ஆகி என் கையில் அடங்குவது. நாரதர் கை கூப்பி, ஆம், பொருந்தி எழும் ஒப்புமை ஒன்று பொருளுக்கு நிகர். முடியிலாதெழும் அனலே இம்மலர். நீங்களும் அறிந்து மீண்டீர் என்றார். நாரதர் தலை நிமிர்ந்து நோக்கி, அலகிலியே, அறிய முடியாமை அறிந்து மீண்டுள்ளார்கள் இருவரும். இவை மெய் என்றால் அவ்வாறே ஆணையிடுக என்றார். இடியோசை எழுந்து ஆம் 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 என முழங்கியது. நாங்கள் அறியும் ஒரு உரு கொண்டெழுந்து அருள் புரிக என்றார் நாரதர். இடியோசை நகைப்பென்று ஆகி மறைந்தது. அகத்தியரிடம் திரும்பி, நீங்கள் சென்று முயல்க என்றார் நாரதர். தன் கமண்டலத்துடன் சென்று எதிரே நின்றிருந்த எரி எழுகையை கமண்டலத்தில் அள்ளி வந்து அவர்களிடம் காட்டினார் குருமுனி. ஓங்கி நிறைந்திருந்த அனல் அங்கே குளிர்ந்த சிற்றலைகளுடன் ஒளி கொண்டிருந்ததை அவர்கள் 4வரும் கண்டனர். காலனாக குழவி சுருண்டமைந்த தாழை மடலுக்கு வணக்கம். தன்வாலை தானே கவ்வி ஒலிக்கும் ஊழ்க நுண் சொல்லுக்கு வணக்கம். ஆம், அவ்வாறே ஆகுக என்று உக்ரன் சொல்லி முடித்தான். அவனை தாங்கி நின்றிருந்த உள்ளங்கை ஒன்று விலகியது போல மண்ணில் விழுந்து உடல் வளைத்து கை தாளமென ஒலித்த அரணிக்கட்டை மேல் முகம் பதித்து அவன் கிடந்தான். மெல்லிய கரிய உடல் அப்போதுதான் முட்டையை உடைத்து வெளிவந்த குஞ்சு போல ஈரத்துடன் மெல்ல விதிர்த்து உதறி கொண்டிருந்தது. ஜெய்மினி எழுந்து சென்று அவனை தொட்ட போதும் எம்பி விழுந்தது. அவன் உக்ரனை மெல்ல தூக்கி எடுத்தான். அவன் கைகளும் கால்களும் விரைத்து இழுபட்டிருக்க வாயோரம் மென்னுரை வழிந்தது. உக்ரனை தோளில் சாய்த்தபடி ஜெய்மினி வெளியே செல்வதை அவர்கள் நோக்கி அமர்ந்திருந்தனர். ஜெய்மினியின் தோளில் எச்சில் வழிந்தது. மெல்லிய குரலில் உக்ரன் ஏதோ சொன்னான். இருமுறை அவன் குழறிய பின்னரே அவன் சொல்வதென்ன என அவனுக்கு புரிந்தது.
உக்ரன் தரமாட்டேன் என்றான். மெல்ல நெளிந்தபடி மீண்டும், யாருக்கும் தரமாட்டேன், அது என் அரணிக்கட்டை. ஜெய்மினி, எவருக்கும் அதை அளிக்க வேண்டியதில்லை என்றான். உக்ரன் விழித்து கொண்டு எழுந்து தலை திருப்பி அவனை பார்த்தான். சிறிய சுட்டு விரலை காட்டி, நான் அதில் தாளமிடுவேன் என்றான். ஜெய்மினி, ஆம், நீங்கள் நெருப்பில் தாளமிடுபவர் மகாசூதரே. கிராதம் 70வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.